நீ கேஷுவல் ஆயிட்டு அது பெரிய அமௌண்ட் தான். அது கண்டிப்பாக வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். பல்க் அமௌண்ட்டு எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. அவங்க கால் பண்ணி சொல்லும்போது தலையெல்லாம் சுற்றிருச்சு. Hello guys, welcome back to Multi-Language Fun. Guys, today we are standing near to Malabar Gold and Diamonds. Actually, this video is related to Akshaya Tritiya. Akshaya Tritiya ಅಂತ ಹೇಳಿದರೆ ಎಲ್ರಿಗೂ ಗೊತ್ತು. ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿರೋರಿಗೆ ಎಲ್ರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ ಅಕ್ಷಯ ತೃತೀಯ ಅಂದರೆ ಏನು ಅಂತೇಳಿ. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த அக்ஷய திருத்தியை பற்றி தான் இன்றைக்கி வந்து வீடியோ. அக்ஷய திருத்தியை வந்து எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஸோ அதோட இது அதோட என்னது ஹிஸ்ட்ரி என்ன, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுதான் வந்துட்டு இந்த ஒரு மலபார் கோல்டுக்கு வந்துருக்கு. மலபார் கோல்டுலேருந்து வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் வவுச்சரும் கிடச்சிருக்கு. அது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு என்னன்னு சொல்லிட்டுலாம் நான் வந்துட்டு அப்புறமா உங்களுக்கு நான் சொல்கிறேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அக்ஷய திருத்தியோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியட்டும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? எல்லா ஹபிபி தால். ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாக சொல்லணுன்னா மலபார் கோல்டு வந்துட்டு எனக்கு குவைத்தில் வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜுவல்லரி ஷாப் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து வந்து மலபார் கோல்டில் தான் வந்து அதிகமாக எடுத்திருக்கோம். வேறு ஜுவல்லரி ஷாப்லேயும் எடுத்திருக்கோம். பட் மோஸ்ட் ப்ராப்ளி வந்துட்டு நாங்கள் அதிகமாக எடுத்தது வந்துட்டு கோல்டு பர்ச்சேஸ் ஆகட்டும், டைமண்ட் பர்ச்சேஸ் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு மலபார் கோல்டு கிட்ட தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ரொம்ப என்ன சொல்கிறது, கஸ்டமர் ஓரியன்டாக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு தான் வந்துட்டு இங்கே நாங்கள் மலபார் கோல்டுக்கு வருவோம். அது எல்லாமே வந்துட்டு எப்போ பார்த்தாலும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு வந்துட்டு 2 தடவை இதுக்கு முன்னாடி வந்துட்டு 2 தடவை வந்துட்டு கிஃப்ட் வவுச்சர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாமே வந்து இந்த தடவை வந்திருக்கிற கிஃப்ட் வவுச்சர் வந்து பெரிய ஒரு அமௌண்ட் தான். இந்த கிஃப்ட் வவுச்சர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சொல்லலை. இது உங்கள் நல்ல கஸ்டமர் சர்வீஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு உண்மையாலேயே வந்துட்டு இவங்க ரொம்ப நல்லா கஸ்டமர் சர்வீஸ் கொடுப்பாங்க. எஸ்பெஷலி நாங்கள் வந்துட்டு குவைத்தில் வந்துட்டு இந்த மஹபுல்லா பிரான்ச்சு, பிளாக் 1ல் இருக்கிற மஹபுல்லா பிரான்ச்சில் தான் வந்துட்டு எப்போதுமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்துட்டு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃபு. ஸோ அதனால தான் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் குவைத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்து மலபார் கோல்டு வந்துட்டு எங்களோட சேனலோட பேர் சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். நான் உங்களுக்கு வந்துட்டு யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். கண்டிப்பாக அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நான் வந்துட்டு அவங்களோட ப்ரொமோஷன்காண்டியெல்லாம் நான் சொல்லலை. உண்மையாகவே நான் வந்து இது வந்துட்டு இங்கே பாருங்கள், என்னோடய வவுச்சரை பாருங்கள். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, ட்ரஸ்டபுளான ஒரு அவுட்லெட்டு என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனில். ஸோ வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து சஜஸ்ட் தான் பண்ணுறேன். உங்களோட விருப்பம், நீங்கள் அங்கே போய் வாங்குறது உங்களோட விருப்பம். ನೀ ಕ್ಯಾಶುವಲ್ ಆಯ್ತು ಕ್ಯಾಶುವಲ್ ಆಯ್ತಾ ಸಂಸಾರಿಗೆ ನೀ ಜೋಯ್ಕಿ ಅಕ್ಷಯ ತಿರ್ದಿನ ಎಂದನ್ನು ಚೇತ ಅವ್ರು ಜೋಯ್ಕಿ हिंदी में हाँ चेतौड़ जी की 205 ஓகே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு வந்த கிஃப்ட்டு இந்த மலபார் கோல்டன் அது பெரிய அமௌண்ட்டு தான். அது கண்டிப்பாக வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். பல்க் அமௌண்ட்டு எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. அவங்க கால் பண்ணி சொல்லும்போது தலையெல்லாம் சுற்றிருச்சு. வந்ததுக்கப்புறம் தான் வந்து கண்டிப்பாக பாருங்கள், பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் அக்ஷய திருத்தியான என்னன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் அக்ஷய திருத்தியை பற்றி. பட் வந்து கேட்டிருக்கேன், நான் கிளியராக தெரியல. എനിവേ ചേട്ടനോട് ചോദിച്ചിട്ട് മനസ്സിലാക്കാം. അക്ഷയ തൃതീയ സാധിച്ചേട്ടനാണ് പേര്. ഞാൻ ಕಾಸರಗೋಡು. ಸೊ ಹಿ ಈಸ್ ವೆರಿ ಕ್ಲೋಸ್ ಟು ಮ್ಯಾಂಗ್ಳೂರ್. ನಮ್ಮೂರು ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ.
പറയാം അക്ഷയ തൃതീയ അക്ഷയ തൃതീയ വെച്ചാൽ സൗത്ത് ഇന്ത്യൻ ഹിന്ദു കൾച്ചറിൽ ഫെസ്റ്റിവലാണ്. അപ്പോൾ ഈ മാസത്തിൽ ഈ ദിവസത്തിൽ ഗോൾഡൊക്കെ മേടിക്കുന്നത് ഐശ്വര്യത്തിന് ഇത് നല്ല എന്താ വെച്ചാൽ അതിന് ഗോൾഡായിട്ട് നല്ല ഇൻവെസ്റ്റ്മെന്റിനും വീട്ടിലെ ഐശ്വര്യത്തിനും എല്ലാത്തിനും അതാണ് മെയിൻ ഉദ്ദേശം. നല്ലൊരു ഐശ്വര്യമുണ്ടോ പർട്ടിക്കുലർ വന്നിട്ട് അതേ ദിവസം എടുക്കണോ അല്ലെങ്കിൽ മേ ബി ആ ഒരു 8-9 days ആ ഡേയ്സിൽ അതായത് ഒരു 3 ഡേയ്സിലേക്കാണ് കൂടുതൽ ഓഫേഴ്സ്. മനസ്സിലാണെങ്കിൽ ഓഫേഴ്സ് ആയിട്ട് കൂടുതൽ ആൾക്കാർ സമയവും ആശുപത്രി ആ ഡേയ്സിൽ തന്നെ വന്നിട്ട് പർച്ചേസ് ചെയ്യുന്നത്. ഓക്കെ ഓരോരുത്തർ കുറച്ചൊരു കൂടുതൽ വിശ്വാസത്തിൽ വരുന്ന ആൾക്കാർ. ഓക്കെ താങ്ക് യു സോ മച്ച് നിങ്ങളുടെ ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் வேண்டிட்டு. ஸோ அக்ஷய திருத்தியான்னு சொன்னால் ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் வந்துட்டு ஒரு நல்ல சந்தோஷமும் இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அதாவது ஒரு தடவை நீங்கள் கோல்டு வாங்கினீங்கன்னா மறுபடியும் நிறைய கோல்டு சேர்ந்துட்டே போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஃபேக்ட், அது வந்து ஒரு ஐதீகம் ஜெயின்ஸ் அப்புறம் ஹிந்து கல்ச்சரில் வந்து இருக்கிற ஒரு இது. பட் வந்து இப்போ வந்துட்டு ரிலீஜியஸ் வந்து தாண்டிட்டு இப்போ எல்லாரும் வந்து இது வந்து இந்த ஒரு அக்ஷய திருத்தியா வந்துட்டு ஆஃபர் போடுறதுனால எல்லா ரிலீஜியன்ஸும் வந்து வாங்குறாங்க. அதுதான் உண்மை. ஸோ இது வந்து ஹிந்து அப்புறம் ஜெயின்ஸ் மட்டும் இல்லை, எல்லாரும் வாங்குறாங்க. அது வந்து ஃபேக்ட். என்ன இவங்க கேட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இங்கே ஸோ இது கல்ச்சரை എല്ലാവരും യൂസ് ആക്കുന്നുണ്ട്. അത് നല്ല ഓഫേഴ്സ് ആണ് കൊടുക്കുന്നത്. അവർക്ക് എല്ലാവർക്കും നല്ല യൂസ് ആവുന്നുണ്ട്. ஸோ கைஸ் நான் இப்போ சொல்ல வர என்னன்னா, நான் சொன்னேன் எனக்கு பல்க் அமௌண்ட் அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் காமிக்கிறேன். ரூபி இது ரூபி இயர் ஸ்டட்டு. சரி, இதோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ப்ளஸ் வந்துட்டு ரூபியோட ஒரு ரிங்கு. சரி, ஐயோ இது ரெண்டும் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 205. ஸோ இது வந்து 205 பல்காக வந்துட்டு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் மல்பார் கோல்ட். ஸோ ப்ளஸ் வந்துட்டு எனக்கு என்னன்னு தெரியல, மல்பாரில் வாங்கும்போது எப்போ மட்டும் லக்கி தான், எப்போ மட்டும் அடியோட அடி வந்து இந்த லாட்டில் அடித்த மாதிரி. லாஸ்ட் டைம் வந்துட்டு இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்திருக்கு எனக்கு 20 KD 30 KD இந்த மாதிரி ஆஃபர் ஓஜஸ் எல்லாம் வந்திருக்கு. பட் இந்த தடவை வந்து பல்க் அமௌண்ட் தான். நான் போய் சொல்லலை. இங்கே பார்த்தீங்களா? ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் மல்பார் கோல்ட் ஒன்ஸ் அகேன். அதெல்லாம் வந்துட்டு இவங்க வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்களோட சேனலில் பார்த்துட்டு நீங்கள் போகிறதா இருந்தால் அங்கே போயிட்டு மிஸ்டர் அப்துல்லான்னு சொல்லிட்டு கேளுங்க. அவங்க தான் வந்து அங்கே இன்சார்ஜ் மேனேஜராக இருக்காங்க. எங்களோட பேரை சொல்லிவிட்டு எங்களோட சேனல் பேரை சொல்லிட்டு கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க நல்ல ரேட்டில். ஸோ நீங்கள் வந்து டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த ஒரு குட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, பிடிக்கல ஒரு டிஸ்லைக் போடுங்க. என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். சியர்ஸ்.